இப்படி பெட்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்க கிளம்புறேன்னுலாம் பார்க்குறீங்க? வேற எங்க பிரைடல் மேக்கப் பண்ண தான். ஸோ 2:30 மணிக்கு உட்காந்து இப்படி மிரர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது? அன்னைக்கு 2 பிரைடு வந்து புக் ஆயிருந்தாங்க. கம்பம்ல தான் பிரைடு. ஸோ 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அங்க ஒரு 4:15க்குள்ள ரீச் ஆகுற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். சரியான குளிருங்க. தேனிய பத்தி சொல்லவா வேணும்? நார்மலாவே அவ்ளோ குளிரா இருக்கும். கையெல்லாம் உறைஞ்சு போற அளவுக்கு குளிர் இருந்துச்சு. அந்த குளிருக்கு நடுவுல கொஞ்சம் தூங்கிட்டேன் போல. ஏன்னா நைட்டு வேற தூங்கலையா? ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பிரைடு வீட்டையும் ரீச் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லா சூப்பரா டெக்கர் பண்ணியிருந்தாங்க. போனதுமே டீ குடுத்தாங்க சூடா. குடிச்சிட்டு அப்படியே வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாதனால ஆன் ஸ்பாட் தான் டிராப் பண்ணியிருந்தோம் சாரி. நீங்க ஒரு அப்கமிங் பிரைட் டூ பியா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி சாரி கலர்லாம் சூஸ் பண்ணுங்க. நல்லா வைப்ரன்ட்டா, யூனிக்கா தெரிவீங்க. இந்த பிரைட் ஃபேமிலிலயே நம்ம 3 ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி குடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வொர்க் புடிச்சா அகைன் அகைன் நம்மளயே புக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட வொர்க் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இந்த பிரைடுமே உங்களோட இஷ்டம்க்கா. எனக்கு எப்படி பண்ணா நல்லாருக்குமோ அந்த மாரி பண்ணி குடுங்கன்ட்டாங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட்ட ஃபுல்லா காட்டியாச்சு. ஹேர் ஸ்டைல்ல இருந்து ஸ்கின் ஃபினிஷா நல்லா க்ளோ குடுக்குற மாதிரி பண்ணியிருந்தோம். ஓவராலா ஜுவல்லாம் போட்டு பாக்கையில மாஷாஅல்லா அவ்ளோ அழகா இருந்தாங்க. அவங்களுக்கு முடிச்ச கையோட நெக்ஸ்ட் பிரைடு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அத நெக்ஸ்ட் பார்ட்ல போடுறேன். ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க.